கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளும் கூட நம் சர்தை என்கிற சபையை பற்றி நம் இந்த நாளிலே காணப்போகிறோம். வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகத்தில் தேவன் சொல்லிக்கிற இந்த 7 சபைகளில் ஒரு சபை இந்த சர்தை சபை. இந்த சபையிலிருந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற செய்தி என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, அந்த வெள்ளியும் கூட உங்களுடைய பாத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நினைக்கிறோம். திக்குவாயும் அந்த நாமமான நீ மரணை மறைத்து உம்முடைய ஆவியனை கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த சர்தை என்கிற சபையில் ஒரு விசேஷமான ஒரு இடம். அந்த சபையுடைய வரலாற்றை பார்த்தோன்னா அதிசயமாக இருக்கும். இதுக்கு முன்பதாக இருந்த இந்த தியத்ரா சபையோடு ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயத்தை இந்த சர்தை சபையிலும் நம்ம பார்க்க முடியும். இந்த சர்தை சபையில் இதோடைய காலம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1517 கிறிஸ்துவுக்கு பின் காலகட்டத்திலேருந்து 1820 காலகட்டத்தில் இருந்துச்சு. இந்த சர்தைங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீதமான அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். மீதமான சபை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சர்தை சபையை. இந்த சர்தை சபையுடைய குணநலங்கள் எப்படி இருந்துச்சு, தேவன் சொல்லுகிற செய்தி இந்த சர்தை மூலியமாக நமக்கு இந்த நாளில் என்னவா இருக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இந்த சபைக்கு அந்த தூதன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்குது. யோவான் தேவனாலே பெற்றுக்கொண்ட வார்த்தை நிமித்தமாக இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதுற நம்ம பார்க்குறோம். அதில் இந்த சர்தை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அது கீழே அவரை அறிமுகப்படுத்துகிற விஷயங்களை பார்ப்போம். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. தேவனுடைய 7 ஆவிகள் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த 7 அப்படின்னாலே ஒரு பரிபூர்ணமான நம்பர். இந்த 7ங்கிறது என்ன, ஒரு பரிபூர்ணமான பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த 7ங்கிற விஷயம் வரும்போதெல்லாம் தேவனுக்கான ஒரு ஒத்த விஷயங்கள் அங்கே இருக்கும். தேவனுடைய சிருஷ்டிப்பில் 7 நாட்களை வச்சார். இந்த கடைசி வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 தெரிந்து கொண்ட சபைகளை பற்றி பேசுகிறார். இந்த 7ங்கிறது ஒரு பரிபூர்ணமான எண் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அறிமுகம் செய்கிறார் தேவன். சரி, அது கீழே பார்த்தோன்னா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எல்லா சபைக்கும் சொல்கிற முதல் வார்த்தை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ யாருமே நீ இது நான் செய்யலை, நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது யாரையுமே நம்ம அங்கே போய் சொல்லவே முடியாது. தேவன் உங்களுடைய கிரியைகளும் என்னுடைய கிரியைகளும் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அந்தரங்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். யாருமே அவருக்கு தெரியாமல் ஒரு செயலை செய்ய முடியாது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று வேதவசனம் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ நன்மை செய்தாலும் நீ தீமை செய்தாலும் எனக்கு முன்பதாக அது இருக்குது. நீ எனக்கு தப்ப முடியாது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நல்ல ஒரு வார்த்தை. நீ உயிருள்ளவன் என்று நீ செத்தவனாய் இருக்கிறாய். இந்த வார்த்தையை தேவன் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் சொல்றார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் இது எதுக்கு இந்த பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறான்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியத்ரா சபை, இதுக்கு முன்பதாக இருந்த இந்த தியத்ரா சபையில் நிறைய மக்கள் தேவனுக்காக உண்மையாக நிலைச்சிருந்து தேவனை அதுலேருந்து வழி போகாதபடிக்கு அவங்க மனம் மாறாமல் தேவனுடைய உண்மையான வசனத்தில் நிலைத்திருந்தாங்க. அது அவங்க சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே பார்த்து தேவனுக்காக உண்மையாக மரணபரியந்தம் உண்மையாக இருந்த சபைன்னு சொல்லப்பட்டுச்சு. அது ஒரு பெருமையாக மாற்றப்பட்டு இங்கே இருந்த மக்கள் எல்லாருமே நினச்சாங்கன்னா நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மத்தியில் அப்படி காணப்படுறாங்க. எங்களுடைய சபைகள் தான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அப்படிப்பட்ட சபைகளுக்கு தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ மரணத்தில் இருக்கிறாய், நீ செத்தவனாய் இருக்கிறாய். உன்னத்துல உயிர் இல்லை. ஜீவன் இல்லாம போனா என்ன பலன்? உயிர் இல்லைன்னா அந்த உடலுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கும்? நீ உயிரில் நின்று பெயர் பெற்றிருந்தும் உனக்கு ஒரு பெயர் அப்படி இருந்துச்சு. எல்லாரும் முன்பதாகவும் ஒரு எடுத்துக்காட்டாக உன்னை வாழ வச்சேன், உன்னை உயர்த்தினேன். ஆனால் இந்த நிலையில் நீ எப்படி இருக்கன்னா நீ செத்தவனாக இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு தொடங்குறாரு. நம்ம நிறைய காரியங்களில் நிறைய நேரங்களில் நான் தேவனுக்குள்ளே இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் ஓய்வு நாளை கை கொள்கிறேன், என்னை போல ஒரு நீதிமானம் இருக்க முடியாது, என்னோட சபையில்
நம்ம பண்ணுற ஒரு பெரிய காரியம் எடுத்தோமா, ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்குறது. அவரை போல நான் இல்லை, நான் ஓய்வு நாளில் வேலைக்கெல்லாம் போலையே அவரை மாதிரிலாம், நான் ஓய்வு நாளில் கடைப்பிடிக்கிறேன்னா பரிசுத்தமாக நான் அதை ஆசரிக்கிறேனா, நான் பொய் சொல்கிறதே கிடையாது, நான் யார் இடத்துல இருந்தும் எதையும் நான் திருடலை, என்கிட்ட எந்த ஒரு பொய்யான விஷயங்களும் கிடையாது, விபச்சாரம் கிடையாது. ஆவிக்குரிய விபச்சாரம் நம்ம இடத்துல இருக்குதா? நிறைய காரியங்களில் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் செத்தவர்களாக காணப்படும். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிறைய நேரங்களில் நம்மளே நாமே ஏமாற்றிக் கொள்கிறோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சொல்கிறாரு, நீ சாகிற தருணத்தில் நீ இருக்கிற இந்த நேரத்தில் நீ ஸ்திரப்பட்டுக்கொள். நீ மரண நேரத்தில் இருக்கிற நீ ஸ்திரப்பட்டுக்கொள். நேர செல்லலை, உனக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த செய்தியை கேட்டுக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த நேரத்தில் சொல்கிறது என்னன்னா, உன்னுடைய நிலையை நீ தெரிந்துகொள். நீ நிறைய நேரங்களில் நீ ஜீவனோடு இருக்கிறத நினச்சிட்டு உன்னுடைய பெருமையை பாராட்டுகளை நீ பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ செத்தவனாக காணப்படுகிறாய். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா முற்றிலுமாக நீ அழிந்து போவ. தேவனுடைய 2ஆம் வருகையில் முற்றிலுமாக பாவிங்கிற பெயரோடு நான் மரணத்துக்குள்ளே போகாதபடிக்கு நீ என்ன சொல்றாரு? ஸ்திரப்பட்டுக்கொள். உன்னுடைய நிலையை நீ தெரிந்து கொள். மறுபடியும் அவசியம். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய செயல் எல்லாமே உன்னோட வார்த்தையினால நீ ஒரு பெரிய கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிற, ஆனா உண்மையிலேயே தேவனுடைய பயம் உன்னிடத்துல இல்லை. நிறைய காரியங்கள்ல நம்ம பார்க்கும்போது இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து வந்த பொய்யான உபதேசங்கள் இந்த சபைக்குள்ள வந்ததை பார்க்குறோம். அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் தேவனை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற உண்மையான சபை, நாங்கள் மீதமான சபை. இந்த சபையை பார்த்து தேவன் சொல்ற வார்த்தை தான், நீ செத்தவனா இருக்கிறாய். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா முற்றிலுமா நீ செத்து போயிருவ. நீ ஸ்திரப்பட்டுக்கொள். இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இங்கே யோசிச்சு பார்த்தோன்னா, நிறைய பேர் சொல்றதுன்னா நான் ஓய்வு நாளை கை கொள்றேன். நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் நம்ம மத்தியில் இருக்கிறவங்க சொல்றதுன்னா நான் ஓய்வு நாளை கை கொள்றேன், அது போதும். ஆனா என்னுடைய கிரியைகள் தேவன் இந்த 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. நான் ஒரு பெயருக்கான கிறிஸ்தவனாக, நான் ஒரு பெயருக்கான ஒரு ஓய்வு நாளை கை கொள்கிற மனிதனாக தான் நான் வாழ்கிறேனே தவிர அது நிறைவான ஒரு விஷயமாக தேவனுடைய கண்ணுக்கு முன்பதாக இருக்குதாங்கிறத யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் நீதிமானா இருந்தால் போதுமா, அல்லது தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நான் நீதிமான இருக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னுடைய கிரியைகள் யாருக்கு நீதிமானாக காணப்பட வேண்டும்? மனிதர்களுக்கா அல்லது தேவனுக்கா? மற்றவர்கள் முன்பதாக ஒரு ஏமாற்றமான ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெயருக்கான ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு பெயருக்காக ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பெயருக்காக ஒரு ஓய்வு நாள் கை கொடுக்கிற மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய கிரிகள் எதுவுமே தேவனுக்கு முன்பதாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு. 3வது வசனத்தை வாசிப்போம். ஆகியால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ எதுக்காகலாம் நீ கேட்டு பிரயாசப்பட்டு நீ கேட்டுக்கொண்டியோ அதெல்லாம் நீ நினைவு கூர்ந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. நீ இதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீ கேட்டிருந்தியோ, எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நிறைய நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணுறது அதான், நல்ல சுகத்தை தாங்க, நான் இதில் எனக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுடைய வார்த்தையில் உண்மையாக இருப்பேன். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனைகளை செஞ்சு கொடுப்போம். நான் இந்த காரியங்களை எசப்பா எனக்கு தாங்க, நான் இதெல்லாம் நான் செய்வேன். நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகள் அநேகமான காரியங்களாக இருக்குது. அதில் நம்ம நிலைச்சிருக்குமா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நீ நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. தேவன் எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னா, அது நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்த, நான் உன்னை எப்படியாக வழிநடத்தி வந்தேன், நான் எப்படிலாம் உன்னை போஷித்து வந்தேன், அதெல்லாம் நினைவு கூர்ந்து நீ மனம் திரும்பு. ஒரு நிமிஷம் உங்களுடைய பழைய வாழ்க்கைகளை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு உணவுகள் இல்லாத ஒரு நேரங்கள் இருந்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நாள் என்ன செய்ய போங்க தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம். அதுலேருந்து தேவனுடைய உதவியை நாடி நம்ம நிற்கும் போது அதுலேருந்து பெரிய காரியங்களை தேவன் செய்துக்கிறார். அதையெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து நம்ம மனம் திரும்புகிற ஒரு சின்ன செயலை மட்டும்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து கேட்குறார். நீ அதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. நீ எனக்காக பெரிய காரியங்களை நீ செய்ய வேண்டாம், எனக்காக நீ பெரிய கோயில்களை கட்ட வேண்டாம், நீ எனக்காக அதிகமான காணிக்கைகளை வந்து கொட்ட வேண்டாம். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு.
எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்த நீ கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை நீ நினைத்து மனம் திரும்பு. இதனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்கிற வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படியாக இருக்கிறேன், எப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சுத்தம் வைத்துக்காக அதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இந்த வார்த்தைகளை நிறைய பேர் அநேக பேர் தப்பாக புரிஞ்சு கொள்றாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நிறைய காலகட்டத்தில் நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுடைய வருகை எப்போ இருக்கும், தேவன் இந்த நாளில் வருவாரா, எந்த வருஷம் வரப்போகிறார், எப்படி வருவார், எந்த நேரத்தில் வருவார். ஒரு கிறிஸ்தவனாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவன் வரும்பொழுது நான் அதுக்கு பாத்திரவனாக நான் இருப்பேனா, அவரோடு இரண்டாம் வருகையில் நாம் பங்கேற்பதற்கு நான் பாத்திரவனாக இருப்பேனாங்கிறத மட்டும் யோசிச்சா போதும். நீங்கள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க உட்காந்து எழுதுவாங்க, இந்த வருஷம் தேவன் வந்துருவார், இப்படி எழுதப்பட்டிருக்குது, இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய இரண்டாம் வருகையை யாருமே அறிய மாட்டாங்க. அவர் கூட இருக்கிற தேவ தூதர்கள் கூட தெரியாதுன்னு சொல்றத வேதாந்தத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒருத்தருக்கும் தெரியாது. வசனம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கலாம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிறவதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். என்ன வார்த்தை சொல்றாரு? நான் இந்த நாள் என்னைக்கு இருக்குன்னு சொல்றதை நான் உங்களுக்கு எழுத தேவையில்லை. அவருடைய வருகை திருடனுடைய வருகையை போல இருக்கும். யாருமே அதை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதர்கள் என்ன பண்றாங்க, நீங்க எப்பெல்லாம் தேவனுடைய வருகையை நீங்க கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கீங்களோ, அதை நீங்க கணிக்க முடியும்னு நினைக்கீங்களோ, we are trying to be a God, நம்ம தேவனை போல ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா வேத வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, தேவ தூதர்களுக்கு கூட தெரியாது, பிதாவை தவிர ஒருவனும் அதை அறியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மனுஷங்க என்ன பண்ணிருக்காங்க, உங்களோட சபைகள் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தாங்க அதை யோசிச்சு பாருங்க. 2025 கடவுள் வந்துருவார், அதுக்கு நான் பாத்திரவனாக என்னுடைய பாவங்களை நான் உணர்ந்த மகனாக என்னோட பாவத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறத பற்றி நீ யோசிக்கணுமே தவிர தேவன் எந்த நேரத்தில் வருவார், எப்படி வருவார், அதெல்லாம் தேவையில்லை. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 42 வாசிப்போம். மத்தேயு 24 வசனம் 42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய வருகை திருடன் வருகையை போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சோம். நிறைய சபைகளில் ரகசிய வருகை, தேவனுடைய வருகை திருடனை போல இருக்கும் அப்படின்னா அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அது யாருக்குமே தெரியாது. அவர் வந்துட்டு திடீர்னு அவருடைய பிள்ளைகளை கூட்டு போயிடுவார். நிறைய ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு நிறைய பேர் உயிரை விட்டதை கூட நம்ம வரலாற்றுகளை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வருகை திருடனை போல் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாளிகையை ஒருவரும் அறிவதில்லை. இப்படிப்பட்ட செயல்களை கூட பிசாசன் உங்களுக்குள்ள கொண்டு வரலாம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவன் உங்களிடத்தில் கேட்கிற விஷயம் என்னன்னா, என்னுடைய நாள் என்ன என்று நீ கணித்து சொல் அப்படிங்கிறது எங்கேயுமே வேதாந்தத்தில் சொல்லப்படலை. நான் வரும்போது என்னோடு நீங்க பரலோகத்துக்கு போவதற்கு நீங்க பாத்திரவனாக இருக்கும்படி என்னுடைய வார்த்தையில் நீ நடங்க, என்னோட நீங்க கீழ்ப்படிங்க, நீ மனம் திரும்புங்க. ஆரம்பத்திலிருந்து நீ கீழ்ப்படியாம இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீ உன்னோட பாவம் உணர்த்தப்படும் போது நீ மனம் திரும்பு. இந்த நாள்ல உங்களுடைய பாவங்கள் ஆவியான மூலமாக உணர்த்தப்பட்டுச்சுன்னா மனம் திரும்புங்க. தேவன் சொல்ற வார்த்தை அதுவா தான் இருக்குது. நீ என்ன நிலையில நீ கேட்டு பெற்றுக்கொண்ட விஷயங்களை நீ நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. நிறைய சபைகள்ல இந்த ரகசிய வருகையை பத்தி பேசுறாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிற ஒரு பெரிய வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 34 இப்படியாக சொல்லுகிறது. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். முதல் விஷயம் இதை பார்ப்போம். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் 2 பேர் இருப்பாங்களாம். அதில் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான். 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. தேவன் வந்து திடீர்னு ஒருத்தரை மட்டும் எடுத்துட்டு போயிடுவார். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை இந்த பூமியில செய்யும் பொழுது அவருக்கு பிரியமான, அவருக்கு ரொம்ப மிகவும் பிரியமான ஒரு குடும்பம் இருந்துச்சு. லாசரும் அவருடைய சகோதரிகளும்.
எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு வந்தாலே அவங்க வீட்டுக்கு போகாமல் இயேசு கிறிஸ்து போக மாட்டார். அவரை அப்படி பார்த்துக்கிட்ட ஒரு குடும்பம் அது. அங்கிருந்த அந்த லாசரு இறந்து போனான். அந்த செய்தி கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து கிளம்பி வரல. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு வராரு. வந்து அங்கிருந்து அழுதுட்டு இருந்த மக்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, அவன் நித்திரையில் இருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 பேர் நித்திரை இருக்காங்க. சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, 2 பேர் நித்திரைக்குள்ள மரணத்துக்குள்ள இருப்பாங்க. ஒருவன் நீதிமானாக நித்திரைக்குள்ள போயிருப்பான், இன்னொருவன் பாவியாக மரணத்துக்குள்ள போயிருப்பான். தேவனுடைய 2ஆம் வருகையில் ஒருத்தன் நீதிமானாக யார் மரிக்கப்பட்டானோ அவன் உயிர் தெல்வான். அதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்கன்னா பெட்ல தூங்கி இருக்க விஷயங்கள் கிடையாது. நித்திரை அப்படின்பது ஆவிக்குரிய நித்திரையான மரணத்தை குறிக்குது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். இந்த திரிகை திரிக்கிற 2 பேர் சாதாரண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மக்களை பார்த்தாலும் இந்த விஷயங்கள் நம்ம சொல்லலாம். 2 பேர் அப்படின்னு சொல்லும்போது பாவி, நீதிமான். தேவனுடைய பாதத்துல இருந்து பார்க்கும்போது, தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது 2 கூட்டம் தான், 2 மக்கள் தான். இடதுபுறம் வலதுபுறம், பாவி நீதிமான். அதை சொல்லும் வண்ணமாக தான் இந்த எடுத்துக்காட்டுகளை சொல்றார். 2 பேர் திரிகை திரிக்கிற சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொடுக்கிற மக்களோ அல்லது ஒரு வேலை செய்கிற மக்களோ யாராக இருந்தாலும் பாவி நீதிமான். இதுல நீதிமானாக காணப்படுகிறவன் 2ஆம் வருகையிலே தேவனுடைய பிரசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவான். இதுதான் அதுக்கான அர்த்தமா இருக்குது. அழைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுவாங்க. அப்பெல்லாம் எங்கேயுமே வேதாந்தத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. 3வது காரியமாக, வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வயல் வேலை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் தேவன் சொல்ற வார்த்தையாக இருக்குது. இது எனக்கு தெரியாது, அவங்க இல்லை என்னோட பெற்றோர்களுக்கு தெரியாது, அதை மறந்து அவங்க இறந்து போயிட்டாங்க, இல்லை இறந்து போனவங்களை பற்றி கூட தேவன் இங்கே சொல்றாரு. நித்திரையில் இருக்கிறவங்களை பற்றி, சாதாரண விசுவாசிகள் இருக்கிற உங்களுக்கும் சொல்றாரு. என்னை போன்ற ஊழியக்காரர்களுக்கும் தேவன் சொல்றாரு. 2 ஊழியக்காரங்க, தேவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, தேவனுடைய நாமத்தை தடுத்து கொண்டு பிசாசுக்காக ஊழியம் செய்கிறவங்க. இந்த 2 பேர்ல, இந்த வயலில் வேலை செய்கிறவங்கள ஒருவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்காம ரகசிய வருகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. தேவன் திருடனை போல் வருவார் அப்படின்னா வந்துட்டு உடனே போயிடுவாங்க. அவருடைய வருகையை பற்றி சொல்லும்போது இடி முழக்கங்கள் ஒரு திசையிலிருந்து மறு திசை வரைக்கும் இருக்குமா, பிரகாசமான ஒளி இருக்குமா. திருடன் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தோடையா வருவான்? தேவனுடைய வருகையை பற்றி விளக்கமான விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும்னா நீங்கள் இந்த ஹோப் டிவியில் அநேகமான செர்மன்ஸ் செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். அப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் கேட்கணும்னா கூட நீங்கள் ஹோப் டிவி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேவனுடைய வருகை திருடனை போல் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாளிகை அந்த நேரத்தை யாரும் அறிய முடியாது. ஒரு திருட வரான்னா சொல்லிட்டு வர மாட்டான், நான் இந்த நேரத்தில் வரப்போகிறேன், நான் இன்னைக்கு தான் இத்தனை மணிக்கு நான் வரப்போகிறேங்கிறத எந்த திருடனும் சொல்ல மாட்டான். அதை தான் இங்கே தேவனுடைய வருகை திருடனை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதே தவிர அமைதியாக யாருக்கும் தெரியாமல் வருவார் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் கிடையாது. ஒருவேளை உங்கள் சபையில் நாளைக்கு யாராவது இந்த லூக்கா 17வது அதிகாரத்தை பற்றி பேசினாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த 3 விஷயங்களுமே மருத்துவ நிலையில் உள்ளவங்களுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் ஒரு ஊழியக்காரனை பற்றி தான் இந்த எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறதே தவிர இரகசிய வருகைன்னு தேவனுடைய பாதத்தில் ஒன்றுமே கொடுக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. மறுபடியும் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துக்கு போகலாம். 3வது வசனத்தை கடைசி பாகத்தை பார்ப்போம். நீ விழித்திருந்து இல்லாவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். 4வது வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் எனக்குண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கிற எனக்கான உண்மையான மக்களும் அங்கே இருக்காங்க. இந்த சபையில் நான் அந்த உண்மையான மகளாக இருக்கிறாங்கிறத யோசிச்சு பாருங்க. அநேக பேர் தேவனுடைய வருகையை தெரியாமல் இருப்பாங்க, ஆனாலும் தேவனுடைய வருகைக்காக காத்திருந்து உண்மையான வழியில் நடக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை தேவன் இங்கே சொல்றதை பார்க்குறோம். அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரத்தை தரித்து என்னுடனே கூட நடப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அவள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பாங்க. எங்க நடப்பாங்க? இயேசு கிறிஸ்துவோட பரலோக ராஜ்யத்தில் நடப்பாங்க. அவளுக்காக கொடுக்குற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இது. வெண் வஸ்திரம்னா நீதி என்கிற வெண் வஸ்திரம். எனக்காக உண்மையா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவன் நீதிமானாக்கப்பட்டு என்னோட பரலோகத்தில் அவன் என்னோட நடப்பான் அப்படிங்கிற வார்த்தையை தேவன் இங்க வாக்குறுதியாக கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமாங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னோட நிலை என்னவாக இருக்குது?
நான் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு நான் என்னுடைய வழிகளில் நான் எப்படி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த வெண் வஸ்திரம் நீதி என்கிற வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அது தரித்தது மாத்திரமல்ல, தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நடக்க போகிறோங்கிற வார்த்தையும் இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்க்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு வார்த்தை. அவனோட பெயரை பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தூதர்கள் முன்னாகவும் பிதாக்கு முன்பதாகவும் நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்றார். இவன் பாவி அப்படிங்கிற வார்த்தை இல்ல, இவன் எனக்காக உண்மையாக இருந்த என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்திங்கிற சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவன் சொல்ற ஒரே விஷயம், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை நீ நினைத்து மனம் திரும்பு. உன்னோட பாவத்தை நீ உணர்ந்து மனம் திரும்பு. என்னுடைய பாவத்துல எனக்கே தெரியாம இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் பாவம் செஞ்சிருக்கேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு அழைப்பு, அதை நீ நினைத்து மனம் திரும்பு. அதை மனம் திரும்பினா தேவன் நீதியின் வெண்வசத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் பிதாக்கு முன்பதாகவும் தூதருக்கு முன்பதாகவும் நான் அவனை அறிக்கையிடுவேன் என்று தேவன் சொல்ற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொல்ல முடிக்கிறார். எனக்கு பிரியமான சுவாச பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம்! இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்ச ஒரு விஷயம். எந்த மதத்திலையும் வேற எந்த நம்பிக்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் அவங்க கடவுளுக்கு சொல்ற வார்த்தைகள் நீங்க பார்க்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், வேற எதுவுமே பெருசா கேட்கல உங்கள்கிட்ட இருந்து, எனக்கு பலியை தாங்க, ரத்தத்தை தாங்க, எனக்கு காணிக்கையை தாங்க, எனக்கு தங்கத்தை தாங்கன்னு சொல்லிட்டு யாருமே அப்படி எங்கேயுமே தேவன் கேட்டதை நம்ம பார்க்க முடியாது. நீ நினைத்து உன்னுடைய நிலையை அறிந்து மனம் திரும்பு. உனக்காக வெண்வஸ்திரம் நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய பேரை நான் பரலோக ராஜ்யத்தில் நான் சொல்லும்படியாக நீ மனம் திரும்ப என்ற ஒரே ஒரு விஷயம் விண்ணப்பத்தை மட்டும்தான் தேவன் இன்று உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் வைக்கிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த சர்தை சபையில சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னுடைய சபையிலும் எனக்குள்ளும் இருக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு நேரத்திலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா, இந்த சர்தை சபையின் மூலமாக எங்களுக்கு இந்த நாள் எங்களுக்காக கற்றுத்தந்த ஒவ்வொரு பாடங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏனதாண்டு கேட்டு விட்டதா பிடிக்கி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசிக்கிறதுக்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்கள் தந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்தையும் கூட அடியனோடு ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம். சுயநலத்தோடு பலனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, இந்த வலது கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை நீ தொடுங்கப்பா. வரப்போற நாட்களே ஒரு பெரிய சாட்சியாக அந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம். அப்பா, அந்த கண்ணீரிலிருந்து நீ சீக்கிரமாக பெரிய விடுதலையும் தரப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனாலும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்துக்கிற தேவன் எங்களோட குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக ஆசிரிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதம் இருக்கிற நேரம் எல்லாவற்றையும் உடைய பாத்தில வைக்கிறோம். நீதானே எடுத்துக்கொண்டு வல்லனத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அல்லது உங்களுடைய நண்பர்களோடும் உங்களோட குடும்பத்தினரோடும் பகிர்ந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஹோப் டிவியை பாருங்கள், அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா எங்களிடத்தில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஊழியருக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாம் உங்கள் யாவரும் ஆசீர்வாராக. ஆமென்.